கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது. ஆமேன். இந்த வசனத்துக்குரிய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், மோசே சரீர வளர்ச்சியிலும் அறிவிலும் புத்தியிலும் பெரியவனாகி விட்டான் என்பதுதான். இந்த வசனத்தை நாம் ஆங்கில வேதாகமம் ஆம்ப்ளிஃபைட் பைபிள் அதை வாசித்தால் grown to maturity என்று தெளிவாக புரியும்படியாக உள்ளது. grown to maturity என்பது தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து, அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து விட்டான் என்பதுதான். இவ்வுலகத்தில் காணப்படும் மிகச்சிறந்த ஒன்று பணம், பொருள், பதவி, இவற்றை வெறுத்து ஒதுக்கி விடுவது ஆகும். மோசே வளர்ந்த இடம் எகிப்தின் அரண்மனை வாழ்க்கை. அடுத்த இளவரசன் இவன்தான். அடுத்த மன்னராகவும் வாய்ப்பும் உள்ளது. இப்பேற்பட்ட உயர்ந்த மேன்மை தரும் பதவிகளை தீமை என்று எண்ணுகிறான். எகிப்தின் அரண்மனை பொக்கிஷங்கள், மன்னர் பதவி யாவற்றையுமே ஒதுக்கி விடுகிறான் மோசே. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல் இதேபோல் தான் படித்த பட்டம், பதவி, அந்தஸ்து யாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறார். மோசேயும் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து விட்டான். இங்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் இளவரசன் அடுத்து மன்னராகும் ஒரு வாய்ப்பு. இப்படிப்பட்ட உயர் பதவிகளையும் நஷ்டமும் குப்பையுமாக கருதி தான் வளர்ந்த அரண்மனையை விட்டே வெளியேறி தமது மக்களுடைய அடிமை வாழ்க்கை தெரிந்து கொள்கிறார். ஆனால் இன்றுள்ள கிறிஸ்தவ ஊழியர்கள் சொல்லுவது, குப்பையிலிருந்து என்னை உயர்த்திவிட்டார் தேவன், அநேக ஆஸ்திகளையும் சொகுசு கார்களையும் சொகுசு பஸ்களையும் யாவுமே தேவன் எனக்கு தந்தார், ஆசீர்வதித்தார் என்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, நாம் மோசேயை தேவ ஊழியம் செய்யும் ஊழியர்களுக்கும் நமக்கும் கூட ஒரு ஒப்பிட்டு பேசலாம். நாம் கர்த்தருக்காக ஓடும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் நமக்கு முன் ஓடிய பரிசுத்த பவுல், இயேசு கிறிஸ்து மற்றும் அநேக வெளிநாட்டின் மிஷினரிமார்கள் தாங்கள் சொகுசு வாழ்க்கை, பணம், பதவி, ஆஸ்திகளை விட்டுவிட்டு இந்தியா வந்து ஊழியம் செய்துள்ள மிஷினரிமார்களை நினைவிற்கொண்டு ஊழியம் செய்வோமாக. ஆமேன். God bless you.